முன்பொரு காலத்துல ஒரு காட்டுல ஒரு காக்கா இருந்துச்சு. அதுக்கு ஒரு குஞ்சும் இருந்தது. அதோட குஞ்சு யார்கிட்டயும் ஏமாந்துட கூடாதுங்கிறதுக்காக அந்த காக்கா அதுக்கு கற்பிச்சது. கல்வி முடிஞ்சதுக்கு பிறகு மற்ற கலைகளையும் கத்துக்கணுங்கிறதுக்காக சங்கீதம், நாட்டியம் இதையும் சொல்லி கொடுத்துச்சு. இது இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த காக்கை குஞ்சு ஒரு மாமிச துண்டை எடுத்துட்டு வந்தது. அத மரக்கிளையில வச்சு சாப்பிட போகும்போது அந்த நேரத்துல அந்த பக்கமா வந்த நரி என்ன ஆனாலும் சரி காக்கை குஞ்சு கிட்ட இருக்கிற மாமிசத்தை எப்படியாச்சும் களவாடணும்னு நினைச்சது. ஏ குஞ்சு, என்ன பண்ற? நல்லா படிச்சேன்னு கேள்விப்பட்டேன். எது வரைக்கும் படிச்சிருக்க? அந்த காக்கா நல்லா படிச்சதுனால நரியோட எண்ணம் என்னன்னு நல்லா தெரிஞ்சது. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி ஒரு காக்கை கிட்ட அந்த நரி ஏமாத்தி அதோட மாமிச துண்டை சாப்பிட்டதையும் அவங்க அம்மா சொல்லி கொடுத்திருக்காங்க. அதனால நரி தன்னை ஏமாத்ததான் போகுதுங்கிற விஷயத்த முன்னாடியே தெரிஞ்சுக்குச்சு. நரி கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லணும்னா தன்னோட வாயை திறக்கணும். அப்போ வாயை திறந்தா வாயில இருக்கிற மாமிச துண்டு கீழே விழும். அத நரி எடுத்துக்கிட்டு ஓடி போயிடும். அதனால நரிக்கு வாயை திறந்து பதில் சொல்லாம ஆமான்னு தலையாட்டுச்சு காக்கை குஞ்சு. காக்கை கிட்ட தன்னோட ஃபர்ஸ்ட் பிளான் ஒர்க் அவுட் ஆகல. இன்னும் கொஞ்சம் பெரிய பிளானா போடலான்னு நினைச்சது அந்த குள்ள நரி. ஏ குஞ்சு, நீ நல்லா பாட்டு பாடுவேன்னு கேள்விப்பட்டேன். உன்னோடதுதான் அற்புதமான பாட்டுன்னு எல்லாரும் சொல்றாங்க. எனக்கு சங்கீதம்னா உயிர். எனக்காக ஒரே ஒரு பாட்டு பாடுவியா அப்படின்னு கேட்டுச்சு. புகழுக்கு மயங்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால காக்கை குஞ்சு கூட பாடலான்னு யோசிச்சுது. ஆனா புத்திசாலித்தனமா காக்கை குஞ்சு தன்னோட வாயில இருந்த மாமிச துண்டை காலால பிடிச்சுக்கிட்டு பாட ஆரம்பிச்சுது. அதனால நரியோட இந்த திட்டமும் நிறைவேறல. இந்த காக்கை குஞ்ச எப்படி ஏமாத்துறதுன்னு ரொம்ப யோசிச்சுது. இந்த தடவை ஒரு புது திட்டத்தை போட்டுச்சு. குஞ்சு, நீ பாடின பாட்டு என் காதுல தேன் வந்து பாயிற மாதிரி இருந்தது. ஆனா நீ என்னோட இன்னொரு ஆசையும் நிறைவேற்றணும். நீ நாட்டியம் கூட கத்துக்கிட்ட இல்ல? ஒரு தடவை நாட்டியம் ஆட, அத பார்த்து என் கண்ணு குளிரட்டும். நரி புகழ்ச்சிய காக்கை குஞ்சால தாங்கவே முடியல. இது வரைக்கும் யாரும் காக்கை குஞ்ச அப்படி பாராட்டினதில்ல. ஆனாலும் அந்த காக்கை குஞ்சு நரியோட பேச்சுல சூட்சம் இருக்குன்னு தெரிஞ்சது. நல்லா யோசிச்சு பார்த்து கால்ல இருந்த மாமிச துண்டை திரும்பவும் எடுத்து வாயில வச்சுக்கிட்டு நாட்டியம் ஆட ஆரம்பிச்சுது. காக்கை குஞ்சு நாட்டியம் ஆடிக்கிட்டு இருந்த நேரத்துல நரிக்கு ஒரே யோசனை தான். அது கிட்ட இருக்கிற மாமிச துண்டை எப்படி களவாடலான்னு. அதோட திட்டம் எதுவுமே பலிக்கல. காக்கை குஞ்சு ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியா ஒரு முயற்சி பண்ணலான்னு நினைச்சது அந்த நரி. அற்புதம் குஞ்சு, எவ்ளோ அழகா பாடுற, எவ்ளோ அழகா ஆடுற. இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இன்னும் எனக்கு ஒரு சின்ன ஆசை இருக்கு. அத மட்டும் நீ செஞ்சுட்டேனா நிம்மதியா நான் வீட்டுக்கு போவேன். நரி மாமா, அது என்ன ஆசைன்னு சொல்லு, நான் கண்டிப்பா அதை செய்யறேன் அப்படின்னு சொல்லுச்சு காக்கை குஞ்சு. குஞ்சு, உன் ஆட்டத்தையும் பாட்டத்தையும் ஒன்னா பாக்கணும் எனக்கு. அதனால நீ பாடிக்கிட்டே நாட்டியம் பண்ணு, சந்தோஷமா பாக்குறேன். நரி பேச்ச கேட்ட காக்கை குஞ்சு ரொம்ப பெருமிதப்பட்டுச்சு. ஆனாலும் அந்த காக்கை குஞ்சு தன்னோட மாமிசத்தை மறக்கல. பாடிக்கிட்டே ஆடணும்னா தன் கையில இருக்கிற மாமிச துண்டை என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தது. நரி மாமா, எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கு. இப்ப நான் பாட்டு பாடிக்கிட்டே நாட்டியம் ஆடணும்னா எனக்கு சக்தி வேணும் இல்லையா? அதனால எனக்கு கொஞ்ச நேரம் கொடுங்க. இந்த மாமிசத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் உன் ஆசைய நான் கண்டிப்பா நிறைவேற்றுறேன். இனிமே காக்கை குஞ்சு கிட்ட நிக்கிறதுனால தனக்கு எந்த லாபமும் இல்லைன்னு நினைச்சது அந்த நரி. அந்த மாமிச துண்டுக்காக தான் காக்கை குஞ்சு பாடின கர்ண கொடூரமான பாட்டை கேட்டுச்சு. அதனாலதான் காக்கை குஞ்சு ஆடிய கன்றாவியான நாட்டியத்தையும் கண் கொட்டாம பாத்துச்சு. இனி வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி, குஞ்சு, கையில இருக்கிற மாமிச துண்ட மெதுவா சாப்பிடு. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி குள்ள நரி கிளம்ப போச்சு. ஆனா அந்த காக்கை குஞ்சு நரிய மட்டும் விடாம வேக வேகமா அந்த மாமிச துண்டை சாப்பிட்டுட்டு கிளம்பலான்னு இருந்த நரிய பலவந்தமா நிறுத்தி பாட்டு பாடிக்கிட்டே நாட்டியம் செய்ய ஆரம்பிச்சுது. தப்பிக்க முடியாத நரி காக்கை குஞ்சு ஆடிய ஆட்டத்தையும் பாட்டத்தையும் பாத்துக்கிட்டே நின்னுச்சு. அது ஒரு அடர்த்தியான காடு. அந்த காட்டுல ஒரு சிங்கம் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. அந்த சிங்கம் காட்டுல இருக்கிற அத்தனை விலங்குகளுக்கும் எந்த ஆபத்தும் வராத அளவுக்கு பாத்துக்குச்சு. அதனால காட்டு விலங்குகள் எல்லாருமே அந்த சிங்கத்தோட நிழல்ல பாதுகாப்பா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இது எல்லாத்தையும் பார்த்த ஹைனாவால தாங்க முடியல. அதனால முதல்ல இந்த விலங்குகளுக்கு நடுவுல இருக்கிற ஒற்றுமையை உடைச்சு
அவங்கள தனித்தனியா ஆக்கி அதுக்கப்புறமா அவங்க எல்லாரையும் வேட்டையாடி கொல்லணும்னு நினைச்சுது. அதனால ஒரு நாள் ஹைனா சிங்கத்தோட குகை கிட்ட வந்து அழுதுகிட்டே சிங்கத்துக்கிட்ட இப்படி சொல்லுச்சு. மகாராஜா காப்பாத்துங்க, மந்திரமான் என்னுடைய குழந்தைங்கள சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. என்ன சொல்லிக்கிட்டு இருக்க ஹைனா நீ? மந்திரம் மானா? அதுவும் உன்னுடைய குழந்தைங்கள சாப்பிடுதா? கொஞ்ச நாளா நம்ம காட்டுல மந்திரமான்கள் சுத்திக்கிட்டு இருக்கு அரசே. அதுக்கு சாப்பாடு புல்லு கிடையாது. எங்க ஹைனாவோட குட்டிங்க தான் தினமும் எங்க குகைக்கு வந்து ஒரு நாளுக்கு ஒரு ஹைனா குட்டிய சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. நீங்களே சொல்லுங்க அரசே, சின்ன குழந்தைங்களையும் கர்ப்பமா இருக்கிற ஹைனாக்களையும் கொன்னு தின்றதுதான் இந்த காட்டோட நியாயமா? நீங்களே சொல்லுங்க அரசே. இங்க பாரு ஹைனா, நீ என்னுடைய இனத்துக்கு எதிரியா இருக்கலாம், ஆனா நீ உன்னுடைய குழந்தைய இழந்தனா அது எனக்கும் தான் கஷ்டமா இருக்கும். நான் நிச்சயமா உங்க இனத்துக்கு நல்லதுதான் பண்ணுவேன். அதனால எதை பத்தியும் கவலைப்படாம நிம்மதியா உன்னுடைய குகைக்கு போய் நீ கொஞ்சம் ஓய்விடு அப்படின்னு சொல்லி அந்த ஹைனாவை அங்கிருந்து போக சொல்லி காட்டுல இருக்கிற அத்தனை விலங்குகளையும் சிங்கராஜா ஒரு சபைக்கு கூப்பிட்டாரு. எல்லாருக்கும் நான் சொல்றது கேக்குதா? இந்த காட்டுல யாரும் தப்பு பண்ண மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி பண்ணிருந்தா சொல்லிடுங்க. அப்படி நீங்களா ஒத்துக்காம நானா அவங்கள கண்டுபிடிச்சேனா அவங்களுக்கு கொடுக்கிற தண்டனை ரொம்ப கொடூரமானதா இருக்கும். சிங்கராஜா, நாங்க ஏன் ஹைனா குட்டிகளை கொன்னு தின்ன போறோம் சொல்லுங்க? நாங்க சைவம் இல்லையா? நாங்க சாப்பிடுற சாப்பாடு பச்சையா இருக்கிற இலைகளும் புல்லுங்க மட்டும்தான். அந்த ஹைனா ஏதோ புது திட்டத்தை தீட்டுற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு மான் கும்பல்ல இருக்கிற ஒரு மான் சொல்லுச்சு. ஆமா அரசே, இந்த மான் சொல்றது உண்மைதான். ஹைனாக்கள் சொல்றத கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே நம்ப முடியாது இல்லையா? அப்படின்னா இங்க பாரு மந்திரி, நீ எப்பவுமே அந்த ஹைனாக்கள் மேல ஒரு பார்வைய வச்சுக்கிட்டே இரு. அப்படி சில நாட்களுக்கு அப்புறமா மறுபடியும் அந்த ஹைனா சிங்கராஜா கிட்ட வந்து மறுபடியும் ஒரு குட்டி காணாம போச்சுன்னு சொல்லுச்சு. அதனால சிங்கம் புலிய கூப்பிட்டு இப்படி சொல்லுச்சு. என்ன புலி, இத்தனை நாளா இந்த ஹைனாக்கள் இருக்கிற குகைய நான் நோட்டை விட சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த மந்திரமான நீங்க உங்க கண்ணால பாத்தீங்களா? நான் மந்திரமான்களை பார்க்கல மகாராஜா. ஆனா நம்ம காட்டுல இருக்கிற மான் கும்பல் அந்த பக்கம் போறத நான் பார்த்தேன் அப்படின்னு புலி சொன்னது கேட்டு ஹைனா இப்படி சொல்லுச்சு. பாத்தீங்களா மகாராஜா, உங்களுடைய மந்திரியும் மான் கும்பல தான் சந்தேகப்படுறாரு. இந்த மான் கும்பல் உங்களுடைய ஆட்சிக்கு ஒரு கரும்புலிய கொண்டு வந்துருச்சு. அதனால உடனே இந்த மான்கள் எல்லாத்தையுமே காட்டை விட்டு தூரமா அனுப்பிடுங்க அப்படின்னு ஹைனா ரொம்ப கோவமா சொன்னதுனால கொஞ்ச நாள் இந்த மான் கும்பல காட்டை விட்டு கொஞ்சம் தூரமா வச்சாலே நல்லது அப்படின்னு யோசிச்ச சிங்கராஜா மான் கும்பல கூப்பிட்டு காட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாரு. அப்படி அந்த மான் கும்பல் காட்டை விட்டு வெளியே வாழ்ந்துகிட்டு இருந்துச்சுங்க. ஆனா அதுங்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பு இல்லைங்கிறதுனால பயந்துதான் அதுங்க வாழ்ந்துகிட்டு இருந்துச்சுங்க. இன்னொரு பக்கம் இதுதான் நல்ல வாய்ப்புன்னு சொல்லி ஹைனா கும்பல் ஒவ்வொரு மானையா வேட்டையாடி கொண்டு தின்னுக்கிட்டு இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது சில நாட்களுக்கு அப்புறமா ஹைனா கும்பலோட சேர்ந்து புலியும் மான் மாமிசத்தை சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறத ஒரு நாள் சிங்கராஜா பார்த்துச்சு. அதனால சிங்கராஜா அவங்க 2 பேரும் என்ன பேசுறாங்கன்றத கேட்கலான்னு ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்குச்சு. அப்போ ஹைனா புலி 2 பேருமே இப்படி பேசிக்கிட்டாங்க. புலி மந்திரி, நீங்க கொடுத்த யோசனை ரொம்ப நல்ல யோசனை தான். சிங்கராஜா கிட்ட மந்திரமான்கள் இருக்குன்னு பொய்ய சொல்லி மான் கும்பல காட்டை விட்டு தூரமா அனுப்பி இப்போ நமக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் அந்த மானங்களை வேட்டையாடி நாம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இது என்ன பெரிய விஷயம்? போக போக இன்னும் நிறையவே நீ பாப்ப. காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகளையும் அந்த சிங்கராஜா கிட்ட இருந்து பிரிச்சு அவங்க எல்லாரையும் அடிமையாக்கி இந்த காட்டுக்கு நான் ராஜாவாக போறேன். அப்புறம் நாளைக்கு அந்த மந்திர மாடோட கதையை சொல்றதுக்கு தயாரா இருக்கல்ல அப்படின்னு சொல்லி புலி அந்த ஹைனாவோட குகையிலிருந்து சிங்கராஜாவை பார்க்க வந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ சிங்கராஜாவே அதுக்கு எதிர்க்க வந்து, ஏதோ நல்ல யோசனைகளை கொடுப்ப அப்படின்னு சொல்லி உன்னை காட்டுக்கு மந்திரியாக்குனா நீ அந்த ஹைனா கூட சேர்ந்து என்னுடைய விலங்குகளையே கொன்னு தின்னுக்கிட்டு இருக்கிறியா மந்திரி? உன்ன மாதிரி ஒரு துரோகிய இந்த சிங்கராஜா எப்பவும் சும்மா விடமாட்டான் அப்படி சொல்லி சிங்கராஜா அந்த புலிய தாக்கி அடிச்சு அந்த புலிய கொண்டு போட்டுருச்சு. அதனால அடுத்த நாள் செத்து போயிருந்த புலிய பார்த்து ஹைனாவுக்கு பயம் ஆரம்பிச்சுது. இந்த பக்கம் சிங்கராஜா புலி செத்ததுக்கு காரணம் மந்திரமான் தான் அப்படின்னு காட்டுல எல்லார்கிட்டயும் போய் சொல்லுச்சு.
அதனால ஹைனாவுக்கு இன்னும் பயம் அதிகமாயிடுச்சு. அப்போ ஹைனா தனியா ஒரு மரத்துக்கடியில உட்காந்துக்கிட்டு மனசுக்குள்ள இப்படி பேசிக்கிட்டு இருந்துச்சு. என்ன இது, சிங்கராஜா புலி செத்ததுக்கு காரணம் மந்திரமான்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. சொல்ல போனா மந்திரமான்கள்னு யாருமே இல்லையே. அப்படி இருக்கும்போது இந்த புலியை யாரு கொண்டு இருப்பாங்க? எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு அப்படின்னு ஹைனா குழப்பமா இருக்கும்போது திடீர்னு அது கண்ணு முன்னாடி உண்மையிலேயே ஒரு பெரிய மந்திரமான் வந்து நின்னுச்சு. என்ன ஹைனா, பயந்துட்டியா? என்ன பார்த்து ஏன் பயப்படுற? நீ தானே சொன்ன இந்த காட்டுல மந்திரமான்கள் சுத்திக்கிட்டு இருக்கன்னு. அப்புறம் தடவை பாக்குற மாதிரி என்ன பார்த்து இப்படி பயப்படுறியே. அப்படின்னா உண்மையிலேயே இப்போ நீ ஹைனா குட்டிகளை எல்லாம் வேட்டையாட போறியா? ஆமா, நீ சிங்கராஜா கிட்ட சொன்ன மாதிரி மந்திரமான்கள் புல்ல திங்காதுல்ல, ஹைனா குட்டிகளோட மாமிசத்தை தானே சாப்பிடும். என்ன மன்னிச்சிடு, அந்த புலி அப்படி சொல்ல சொன்னதுனாலதான் நான் சொன்னேன். தயவிட்டு என்னுடைய குழந்தைகளை கொன்னுடாத. மன்னிக்க வேண்டியது நான் இல்ல, அந்த மான் கூட்டம். ஏன்னா நீயும் அந்த புலியும் சேர்ந்து சொன்னீங்களே ஒரு கட்டுக்கதை. அதனால பாவம் அந்த மான் கும்பல் தான் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கு. இப்பவே நீ சிங்கராஜாவை போய் பார்த்து நீயும் புலியும் சேர்ந்து போட்ட நாடகத்தை சொல்லி மறுபடியும் அந்த மான் கூட்டத்தை காட்டுக்குள்ள இப்பவே வர வச்சாகணும். அப்படி சொல்லி அந்த மந்திரமான் மறைஞ்சு போச்சு. அதனால ஹைனா உடனே சிங்கராஜா முன்னாடி போய் எல்லா விலங்குகள் முன்னாடியும் அதுவும் புலியும் சேர்ந்து ஆடின நாடகத்தை பத்தி எல்லார்கிட்டையும் சொல்லி காட்டை விட்டு தூரமா போயிருக்கிற அந்த மான் கும்பல உடனே காட்டுக்குள்ள கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சிங்கராஜா கிட்ட கெஞ்சி கேட்டுச்சு. அதனால மறுபடியும் மான் கூட்டம் அங்கிருந்து காட்டுக்குள்ள வந்து சிங்கராஜாவோட பாதுகாப்புல சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இந்த கதை மூலமா நாம தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, அப்பாவிங்க மேல நாம தேவையில்லாத பழிய தூக்கி போட்டோம்னா அவங்க மறுபடியும் வந்து நம்ம வாழ்க்கையில நமக்கு கஷ்டத்தை கொடுப்பாங்க.